எப்படி பார்க்குறீங்க ராகவா லாரன்ஸ் வெற்றி? எல்லாத்தையும் நீ வந்து வயசாகுது எல்லாத்தையும் நீ அம்மா கிட்ட கேட்பியா? ஏதாவது எனக்கு கோவம் வந்துடும் எனக்கு. ஏன்னா நான் கேட்குறேன், நீ பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் சாப்பிட்றதுல, மதியம் சோறு தின்றதுலேருந்து, நைட்டு தூங்குறதுலேருந்து, அப்புறம் வேற மாதிரிலாம் ஏதாவது சொல்லிடுவேன் நான். எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்பியா நீ? இல்லை, அவர் அம்மாவுக்கு கோயில் கட்டணும். சரி, அம்மா கிட்ட அம்மா கிட்ட கேட்டல, அப்புறம் மயிருக்கு எதுக்கு எங்ககிட்ட கேட்குற? இப்போ இதுக்கு முன்னாடி நீ செய்தது எல்லாம் எங்கள்கிட்ட கேட்டு செஞ்சியா? ஒரு நடன இயக்குனர் ஆகணும் எங்களை கேட்டியா? அது மாதிரி தான் இது. எல்லாத்தையும் நீ கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு பாருங்க சார், இந்த பொண்ணு பாருங்க, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டேன் எங்கள்கிட்ட. வேற மாதிரி அப்புறம் பேசிடுவேன் நான். அது சரியா இருக்காது. இதனடா புதுசா இருக்கு பைத்தியம், புது பைத்தியமா இருக்கு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றது நீங்க வந்து கமெண்ட் மூலம் தெரியும். எங்களுக்கு வேற வேலை இல்லை. எங்களுக்கு விஜய் அவர்களுடைய வெற்றின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வெற்றி வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசையை தூண்டி விட்டுச்சா? அப்படிதான். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அரசியல் கட்சியை தொடங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க பெருசா எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. இந்த இல்லீகல் பிசினஸ் பண்றான்ல, விருப்பம் இருந்தா இந்த இல்லீகல் பிசினஸ் பண்றவங்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, ஒரு பெரிய தொகையை வாங்குங்க. இந்த இணையத்துல ரீல்ஸ் போடுற நாய்ங்க இருக்குது இல்ல, நாய்ங்க தான் நான் சொல்லுவேன். அந்த நாய்ங்களால வர்றதுதான் இவ்வளவு பிரச்சனையும். அந்த ரீல்ஸ் போடுற நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஒரு 200 பேர் பிடிங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களை தினம் ப்ரொமோட் பண்ண சொல்லுங்க. ஏதாவது ஒன்று போட்டு அவர் யார் தெரியுமா, அப்படியே ஒரு 4 சாமியார் பிடிங்க. அந்த 4 சாமியார் 4 மூலையில் இருக்கணும். அந்த 4 சாமியார் சொல்ல கேட்டா, அவரு பிரதாப் வந்தாரு, அவர் தேசத்தை பெறும்போது அவர் கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன். அந்த ஒளியானது வந்து பார்த்தா 100 சூரியனுக்கு சமங்க. அடைந்த எடப்பாடி, மு.க. ஸ்டாலின் வந்து ஏன் நரேந்திர மோடியை ஒன்றும் பண்ண, எந்த கொம்பாதி கொம்பனும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவர் தான் 31 முதலமைச்சர். பிரதாப் அசைக்க முடியாது. அவர் தான் 31 முதலமைச்சர். இதை போல்டா இப்படி மாதிரி பேசணும்.